ஏய் நீல மனுஷனாடா, உன்னை கையெடுத்து கும்பிட்டுடா தெய்வம் மாதிரி. எங்க அக்காவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட பாரு. இங்க பாரு இங்க பாரு, இன்னையில இருந்து இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு மரியாதை கிடையாதா? நான் உனக்கு பச்சனும் கிடையாது, நீ எனக்கு மாமனும் கிடையாதா? இந்த வார்த்தை சொன்னதுனால நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு நான் உன்னை வெட்டுவேன்டா. எங்க எழுதுன உனக்கு சாவு, நீ செத்தடா, நீ செத்த. அக்கா அக்கா. மேடம் என்ன மேடம் எவனோ திடீர்னு குறுக்கால பேசுறான், நம்மளையே வெட்டுவேன் குத்துவேன்னு டென்ஷன் படுத்துறானே. அவன் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரம் போன்ல பேசினாலே சரசு அவளோட தம்பி தான். அவனை கண்டிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய செட்டப் டிராமா எல்லாம். ஆமா, நான் உன்கிட்ட இவரை பத்தி சொன்ன கதை எல்லாம் உண்மைதான். ஆனா அதுல நீ ஏகப்பட்ட ஃபைன் டியூனிங் ஃபைனல் டச் எல்லாம் வச்சு பேசினியே, சூப்பர்யா. சத்தியமா நான் உன்கிட்ட இவ்ளோ பெரிய டேலண்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் சினிமாவுக்கு இதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு கதை வச்சிருக்கேன் மேடம். ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ இன்னும் ஒரே ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு, அதை நல்லபடியா முடிச்சேன்னா நான் சொல்றேன், சரியா? மேடம் இந்த சிச்சுவேஷன் படி இப்ப தண்ணி அடிச்சிட்டு கூட பேசலாம். நீ தானே சொன்ன தண்ணி அடிச்சிட்டு பேசினா குரலை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இல்ல மேடம், என் பொண்டாட்டி அடுத்தவனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கா, அவன் குழந்தைய வேற சுமக்கிறான்னா இந்த சிச்சுவேஷன்ல கூட எந்த ஒரு ஆம்பளையும் தண்ணி அடிக்கலன்னா எப்படி மேடம்? சரி சரி, நீ போய் என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் மேடம். சுப்பு மாமா, இங்க நீங்க மயக்கத்துல இருக்கீங்க, அங்க உங்க சாம்ராஜ்யம் காலி ஆயிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் சரசு தூக்குல தொங்குவா, சங்கர் பைத்தியமா அலைவான். நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க, நான் உங்க பொண்டாட்டியாக போறேன். அது வரைக்கும் நீங்க மயக்கத்துலதான், நான் உங்க மேல கிறக்கத்துலதான். சரசு சரசு அக்கா ரேகா சீக்கிரம் வாமா. சரசு அக்கா தண்ணி தெளிங்களா சீக்கிரம். அக்கா சரசு அக்கா அக்கா சரசு அக்கா. என்ன டேய், உங்க வண்டவாளத்துல எங்க அண்ணன் தண்டவாளம் ஏத்திட்டாரு, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல இல்ல ஏதோ தப்பு நடக்குது. இது உண்மையா இருந்தா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு போன் பண்ணும்? டேய் சும்மா சப்பா கட்டு கட்டாதடா. முதல்ல என்ன சொன்ன? எங்க அண்ணனை நான் தான் கடத்திருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூட நான் போன்லயே பேசலன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் மேல சரச பத்தி எங்க அண்ணன் தப்பா பேசலன்னு சொன்னேன். உன்னுடைய மொத்த சந்தேகங்களுக்கோ கேள்விகளுக்கோ எங்க அண்ணன் இருந்து விட கிடைச்சிருச்சுல, இதுக்கு மேல என்னடா வேணும்? ஐயோ என்னடா பேசுறீங்க, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, சுப்பு மாமாவை மாதவனும் கடத்தல, சங்கரும் கடத்தல. இப்ப சுப்பு மாமா ஏன் சரசக்க மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாருன்னு ஒண்ணும் புரியல. அட அறிவு கேட்டவளே, அவர் ஒன்னும் பழி போடல, உண்மையதான் சொன்னாரு. இப்படி பேச அடிச்சு கொன்றுவான்னு சொல்லிட்டேன். ஓ ஏன்டா மானம் கேட்டவனே, இவ்வளவு தெரிஞ்சவன இன்னுமா தூக்கு மாட்டிட்டு சாகல? எங்க அண்ணன் உண்மையதான்டா சொல்றான். என்னடா உண்மையா சொன்னா? அவன வந்து இங்க பேச சொல்லிட்டா. டேய் எங்க அண்ணன் சொன்னாரு உண்மைதான்டா, இது தெரியும்டா. அவன வந்து இங்க பேச ஐயோ சொல்லிட்டா. போத நிறுத்துங்கப்பா. தயவு செஞ்சு சுப்பு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. கோழ மாதிரி எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டி மேல அபாண்டமா பழி போடுறான். முதல்ல நீங்க 2 பேரும் போய் அவனை கூட்டிட்டு வாங்க. என்னம்மா நீ இவங்களோட சேர்ந்துட்டு இருக்க? நான் போய் அண்ணனை தேடுறதா? சான்ஸே கிடையாது. இவ அண்ணனோட தனி கொடுத்தன பண்ணான்றதுக்கும் இவ வயித்துல வளர்ற குழந்தை அண்ணனோடதுதான்றதுக்கு என்ன ஆதாரம்? ஏய் சும்மாறா மா, நான் காஞ்சிபுரம் போயிருக்கேமா. அண்ணன் அங்க வீடு எடுத்து வாடகைக்கு இருந்ததை நான் பாத்திருக்கேன். அது பேச்சுலர்ஸ் ரூம் தான், பேச்சுலரோட தங்கி இருக்கு. இல்ல, நீ வந்தது எனக்கு தெரியும். நீ வந்தப்ப அந்த வீட்டுல நானும் இருந்தேன். என்ன சொல்ற? நாங்க தண்ணி கொடுத்துன்னு ஆரம்பிச்சப்போ நீ திடீர்னு நாங்க வந்துட்ட. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க அண்ணன் என்ன தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வேற வழி இல்லாம உன்கிட்ட பேசி சமாளிச்சாரு. என்னடி கதை விடுற? ஒரு ரூம்ல வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு எபோலா காய்ச்சல் வந்து
போர்வை போத்துட்டு படுத்துட்டு இருந்தது நீ பார்த்தல. ஆமா, அங்க எபோலா காய்ச்சல் வந்து யாரும் இல்ல அப்படின்னு போய் சொல்லிட்டு போத்திட்டு படுத்திருந்தது நான் தான். போதுமா? அன்னைக்கு வந்து நீ போர்வை எடுத்திருந்தா நாங்க தண்ணி கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்த ரகசியம் அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த காய்ச்சல் உனக்கும் வந்துருமோன்னு பயந்துட்டு நீ அங்க தங்காம ஓடிட்ட. இத நான் நம்ப மாட்டேன். சுப்பா, நான் எப்பயாவது இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். அதை இப்ப நீ உள்டா அடிச்சு என்கிட்ட சொல்ற. இத பாரு, நீ சொல்ற இந்த மாதிரி பொய்ய நம்பி தான் எங்க அண்ணன் நாசமா போயிட்டான். அதே ரூட்ல நான் போவேன்னு நினைச்சியா? சத்தியமா போக மாட்டேன். இத பார், நீ சுப்பானனோட காஞ்சிபுரத்துல தனி கொடுத்து பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. உன் வயிற்றுல வளர்றது சுப்பானனோட குழந்தைதான்றதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது, சாட்சியும் கிடையாது. நிறைய ஆதாரம் இருக்கு, சாட்சியும் இருக்கு. யாரு? திவ்யாக்கு இந்த விஷயம் தெரியும். என் தங்கச்சி திவ்யா? ஆமா. என்னடி அடுத்த டிராமாவை ஆரம்பிக்கிறியா? டிராமாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான் நிஜம். திவ்யா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? சரி வாடா. இன்னும் எத்தனை டிராமா தான், எத்தனை போய் தான் சொல்ல போறீங்க நான் பாக்குறேன். உங்க ரெண்டு பேரோட முகத்திரைய கிழிக்காம நான் விட மாட்டேன். வாடா பார்க்கலாம் யார் முகத்தர கிழியுதுன்னு. அக்கா வாக்கா, வா நீ வா, பாத்து எந்திரி. இல்லை சார், என் நம்பர் ஹேங் ஆகி போயிடுச்சு. இது என் ஒய்ஃப் நம்பர் தான். அனுப்பிச்சிடுறேன் சார், நான் அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார். திவ்யா, இது வரேங்க. என்னங்க? பேசிட்டேன், தேங்க்ஸ். ஏன் போன எதுக்கு நீ எடுக்கிற? அட மிஸ்டு கால், கடனை வேற வாங்கிட்டு மிஸ்டு கால் வேறயா? நான் உனக்கு திருப்பி மிஸ்டு கால் குடுக்குறேன். ஏமா, என்ன பாட்டு வச்சிருக்க நீ? என் மனசுல என்ன தோணுதோ அத பாட்டா வச்சிருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன முழிக்கிற? கண்ணு முழி ரெண்டையும் நோண்டி அப்படியே காக்காய் போட்டுருவேன். ஏமா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சாமி பாட்டு வச்சு தொலைக்க வேண்டியதானே? அதென்ன அட்ரா அவளை மிதிரா அவளை முத அழி. எனக்கு இந்த பாட்டு தான் பிடிச்சிருக்கு, இதத்தான் வைப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ பண்ணி தொலை, நான் கடை கிளம்புறேன். ஐயா ராசா, உன் கால்ல அடிபட்டுருக்குலப்பா, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நான் கிளம்புறேன். என்னங்க, நம்ம வெளியில போலாமா? இது நல்லா இருக்கு. ஆமா, நாங்க வெளியே போயிடுறோம். அப்ப நீ கடைக்கே போ. இல்ல நாங்க வெளியே போறோம். நீ கடைக்கு போ. ஐயா ராசா, யார் வந்திருக்கான்னு பாரு. இங்க வா. ஹலோ திவ்யா, சொல்லு. போன் அடிச்சதும் உடனே எடுத்துட்ட, வெரி குட். விஷயத்த சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க சரசும் மாதவனும் வந்தாலும் வருவாங்க. அதனால அவங்க வந்தா நீ திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரே பதில், சரசுவும் சுப்புவும் காஞ்சிபுரத்துல தனி குடித்தனம் இருந்ததை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, அது விஷயமா எதுவும் சரசு உங்ககிட்ட சொல்லல, அவங்க எப்படி கர்ப்பமானாங்கன்னு உனக்கு தெரியாது. இதத்தான் நீ சொல்லணும். ஏய், நான் ஏன் அப்படி சொல்லணும்? கொடைக்கானல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா சந்தோஷமா இருந்ததை நானே பார்த்தனே. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அண்ணியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களே. இத பார், அதெல்லாம் இப்ப மறந்துரு. சரசுவோட கர்ப்பத்துக்கு காரணம் உன் சுப்பண்ண கிடையாது. என்ன?
இங்க பார், அதைத்தான் நீ சொல்லணும். என்ன விளையாடுறியா? அப்படிலாம் சொன்னா ஒரு மனுஷியே கிடையாது. அது பெரிய பாவம். இந்த பார், இந்த லாஜிக் எல்லாம் உங்ககிட்ட கேட்கல. மரியாதையா நான் சொல்றத சொல்லு. இல்ல என்னால முடியாது. முடியாதா? உன் சுப்பண்ண பேசுற பேச்ச கேளு. அண்ணா, நான் இங்க செத்துட்டு இருக்கமா. நீ சொல்ல போற பதில தான் என் உயிரே இருக்கு. என்ன காப்பாத்துமா. அண்ணா, அண்ணா எங்க இருக்க? ஐயோ அண்ணா, ஹலோ. கொன்னுடுவேன் உங்க அண்ணனை. ஹேய் ஹேய், என்ன யாருடா நீ? எங்க அண்ணனை எங்க வச்சிருக்க? அது உனக்கு தேவையில்லாதது. உங்க அண்ணனையும் கொன்னுடுவேன், உன் புருஷனையும் கொன்னுடுவேன். ஹேய், அநியாயமா 2 பேரோட சாவுக்கும் நீ காரணமாயிடாத. ஹலோ. ஏய், நான் சொல்றது கேளு. ஹலோ. திவ்யா, உட்காருங்க. திவ்யா, உட்காருங்க உட்காருங்க. திவ்யா, அண்ணி அழாதீங்க அண்ணி. ஒரு பிரச்சனை, அதனாலதான் எல்லாரும் வந்திருக்கோம். இங்க பாரு, உனக்கே தெரியும்ல நான் எவ்வளவு அப்பா. வாய மூடிட்டு இருக்கணும். உன்னுடைய கதா கலெக்ஷன் கேட்கறதுக்காக யாரும் இங்க வரல. என் தங்கச்சி கிட்ட நான் மட்டும் தான் கேள்வி கேட்பேன். இங்க பாரு திவ்யா, இவன் அநியாயமா என் மேல பழி போடுறான். அக்கா எதுவும் பேச வேணாம், அவனே பேசிட்டோம். நீயே கேள்டா. திவ்யா, காஞ்சிபுரத்துல சுப்பண்ணனும் சரசுவன் தனி கொடுத்தனும் இருந்தாங்களா? அங்க என்ன பாக்குற? அவளை பார்க்காத. என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. இருந்தாங்களா இல்லையா? இத பார், உங்ககிட்ட 2 கேள்விதான் கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லிட்டீனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். மாதவா, என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு என்னமோ கேட்டுட்டு இருக்க. சும்மா இருக்கியா? நீ எதுவும் பேசாத. திவ்யா, நீ இந்த அண்ணன் கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன். பதில் சொல்லு. காஞ்சிபுரத்துல சுப்பண்ணனும் சரசுவன் தனி கொடுத்தனும் இருந்தாங்களா? அது உனக்கு தெரியுமா? இல்ல வேற யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நம்ம வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தியா? பதில் சொல்லு. சொல்லு. இல்ல. திவ்யா, நீயுமா இப்படி பேசுற? அன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்லல. உன்னை பார்த்து நானும் அண்ணனும் காஞ்சிபுரத்துல தண்ணி கொடுத்தனும் இருக்கோம். இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறேங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லல. இங்க பாரு, இல்ல நீ இப்படி கூசாம போய் சொல்றியே. நாம எப்ப நீ பார்த்தோம்? எப்போ சொன்னீங்க? சபாஷ், அப்படி சொல்லுமா. அடி பாவி, நீயுமா? என்ன பழி வாங்கறதுக்கு உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்கலையா? திவ்யா, என்னோட 2வது கேள்வி இதுதான். கொடைக்கானல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நேரடியா சுப்பண்ண என் பொண்டாட்டி சரசு மாசமா இருக்கா, அவ வயித்துல வளருது என் குழந்தைன்னு சொல்லிருக்காரா? அப்படி இல்லன்னா அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னைக்கா சந்தோஷப்பட்டிருக்காரா?
அண்ணி நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல? அண்ணி ஏன் எனக்கு இந்த சோதனை பாருடா. இவளை மட்டும் தானடா நம்பி வந்த, இப்போ இவளும் என்ன கை விட்டுட்டாளேடா. இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? அவ்வளவுதான், விசாரணை முடிஞ்சது. இதுல இருந்து என்ன தெரியும்? சரசுவா சுப்பானா காண்டி கொடுத்தா தனி கொடுத்தா நடக்கல. அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப எங்க அண்ணன் சுப்பு கிடையாது, வேற எவனோ ஒரு. என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை போது இந்த வீட்டுக்கு யாரும் பஞ்சாயத்து பண்ண வரல. இப்ப எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை என் வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு என் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த பாருங்க, உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போயிடணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. யார் வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு கிடக்கிய? என்னம்மா நீ சும்மா இருடா. அக்கா வாக்கா வா வா. இருப்பா. என்ன சங்கர் இது? அக்காவும் மாமாவும் காஞ்சிபுரத்தில் தனி கொடுத்து நடத்திருந்தாங்களா? இதை பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அண்ணா, நான் எதையும் பேசுற நிலைமையில இல்ல. உங்க பொண்டாட்டியை நம்பி வந்தோம், அவ கழுத்து அறுத்துட்டாளா எங்களை? இவ இப்போ கன்சீவ் ஆயிருக்கானே, அந்த குழந்தை சுப்பு மாமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போறான் அந்த அயோக்கிய ராஸ்கர். சரி, இந்த விஷயத்த சுப்பு மாமா கிட்ட கேட்க வேண்டியது. ஆமா, பெரிய சுப்பு மாமா போன்ல அவரு சொல்லிட்டாரு இது என் குழந்தை இல்லைன்னு. என்ன பண்ண சொல்றீங்க? முதுகலம் இல்லாம ஓடி ஒளிஞ்சிருக்காரு அந்த ஆளு, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அக்கா நீ வாக்கா. அண்ணி பேசாத. உன்னை நம்பி வந்ததுக்கு ஈர கொலையா அறுத்துட்டல்ல. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ நல்லாவே இருக்க மாட்டே, நான் சொல்றேன்ல. என்னதான் பண்ண சொல்ற? திவ்யாவது உண்மை சொல்லுவான்னு அவ வீட்டுக்கு போனோம், அவளை மாத்தி சொல்றா. என்ன பண்ண சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு எல்லாரையும் வெட்டி போடலாமான்னு தோணுது. கோவப்படாம என்ன பண்றது? சரி, நான் அப்புறம் பேசுறேன், போனை வை முதல்ல நீ. அக்கா ஏன் என்ன என்ன தரையில படுத்திருக்க? ஏந்திரிக்கா. என்னக்கா இதெல்லாம்? என்ன இப்படி சொல்லிட்டாங்க? என்ன சொன்ன? என்ன இந்த ஊர் 1000 பேசும், எல்லாம் உண்மையாயிடுமா? உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. இல்லடா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. கட்டின புருஷனே சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. அதான்க்கா எனக்கும் புரியல. சுப்பு மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? அவர் கண்டுபிடிச்சதாக்க அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எனக்கு வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சேடா. அக்கா இங்க பாருக்கா, வயித்துல குழந்தை இருக்கு, இப்பெல்லாம் நீ அழவே கூடாதுக்கா. சொல்றதுக்கு இல்ல, அழாத. நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பாடு ஒரு கேடா. இவரு இன்னொரு உயிரை சுமந்துகிட்டு இருக்க, இப்பெல்லாம் பட்னி இருக்க கூடாதுக்கா. நான் பாலாவது எடுத்துட்டு வரேன். என்ன நீ மேல உட்காரு, மேல உட்காருக்கா. காஞ்சிபுரத்துல எங்க அண்ணன், சென்னையில இங்க ஒருத்தன், 2 பேரும் கூட மாறி மாறி குடும்பம் நடத்துற, அப்படிதானே? அது ஏன் குழந்தை இல்ல, அது எவன் குழந்தையோ. கோமால நான் செத்துட்டேன்னா அப்படியே உன் கள்ள புருஷனோட செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்ணியா? நாம எப்ப நீ பார்த்தோம்? எப்ப சொன்னீங்க?
சரிக